ரைட். நாங்கள் அடுத்ததாக 11வது வினாவை பார்க்க போகிறோம். இதுவரையும் 10 வினாக்களை விரிவாக பார்த்துருக்குறோம். 11வது வினாவை இப்போ நாங்கள் பார்க்குறோம். இந்த வினாவை பொறுத்த வரையில் வெற்றிடத்துக்கு வர வேண்டிய பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். இப்போ முழு உருவம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அதில் ஒரு பகுதி நீக்கப்பட்டு அது விடையாக தரப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான வினாக்கள் வாரதுண்டு. சென்ற வருடமும் கூட இது மாதிரியான ஒரு வினா ஒன்று 2வது வினாவாக வந்திருந்துச்சு. பாருங்கள் பிள்ளைகள், இது அவ்வளோ கடினமான ஒரு வினா ஒன்று இல்லை, மிகவும் இலகுவான ஒரு வினா உண்டு. உருவின் நடுவே வெற்றிடத்தில் அமைவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. இப்போ இந்த உருவின் நடுவே வெற்றிடம் ஒன்று காணப்படுகிறது. இந்த வெற்றிடத்திற்கு விடைகளில் முதலாவது விடையில் வரக்கூடிய விடை வருமா, அல்லது 2வது விடை பொருத்தமாக இருக்குமா, அல்லது 3வது விடை பொருத்தமாக இருக்குமான்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ரைட். இங்கே நமக்கு பார்க்கலாம், அதிகமான மாணவர்கள் வரைஞ்சி பார்ப்பாங்க. எது பொருந்துது அப்படின்றத அன்னளவாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதை அதுக்குள்ளே வரைஞ்சி பார்க்கலாம் சரியாக பொருந்துதா அப்படின்ட்டு. ரைட். இப்போ பார்ப்போம். இந்த மேல் பகுதியில் தடித்த கோடுகள் 2 காணப்படுது. மேலிருந்து கீழாகவும் அதே மாதிரி தடித்த கோடுகள் 2 காணப்படுது. அப்போ எங்களுக்கு அதே கோட்டை வரைஞ்சி பார்க்கலாம். தடித்த கோடுகள் 2, இடமிருந்து வலமாக தடித்த கோடுகள் 1. இப்போ நாங்கள் இதை வரைஞ்சி கொண்டோம். அப்போ இந்த இடத்த பார்க்குற நேரம் நாங்கள் விடையில் எது பொருத்தமாக இருக்கும். இந்த விடையை பாருங்கள் பிள்ளைகள். இந்த விடையில் மேலிருந்து கீழாக வர வேண்டிய தடித்த கோடுகள் 2ம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த பகுதி இதற்கு பொருத்தம் இல்லை. அதே மாதிரி இந்த விடையை பார்த்தாலும் பிள்ளைகள், இந்த விடையில் மேலிருந்து கீழே வர்றது மாத்திரம்தான் 2 கோடுகள் காணப்படுகிறது. இடமிருந்து வலமாக வரக்கூடிய கோடு 1 கோடு மாத்திரமாக காணப்படுவதனால் இந்த விடையும் இதற்கு பொருத்தம் இல்லை. நாங்கள் முதலாவது விடையை பார்க்குற நேரம், முதலாவது விடையில் இந்த நாங்கள் கீறிய 2 கோடுகளும் இங்கே காணப்படுது. இடமிருந்து வலமாக கீறிய 1 கோடு இடமிருந்து வலமாக போகுது. எனவே பிள்ளைகளே, இந்த விடை தான் பொருந்தக்கூடிய விடை. இதை கொண்டு வந்து இங்கே நீங்கள் வரைஞ்சி பார்த்தால் இந்த உருவம் பூரணமாக மாறும். பூரணப்படுத்தக்கூடிய பயிற்சியை நீங்கள் இதே மாதிரி ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் சரியான விடையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பூரணப்படுத்தி பார்க்கணும். கண்ணால் பார்த்து எது பொருத்தமாக இருக்குதோ அதை கொண்டு வந்து பூரணப்படுத்தி பார்க்குறதன் ஊடாக உங்களுக்கு பொருத்தமான விடையை பெற்றுக்கொள்ள இயலும். ரைட். இப்போ நாங்கள் 12வது வினாவுக்கு போக போகிறோம். ரைட். 12வது வினா மிகவும் இலகுவான ஒரு வினா உண்டு. கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. ரைட். பாப்போம். எந்த ஓர் ஈக்குத்துண்டின் அளவிலும் மாற்றம் செய்யாது ஒழுங்கான சதுரமொன்றை ஆக்குவதற்கு மிக பொருத்தமான ஈர்க்கு துண்டுகளின் தொகுதி யாது? இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் சதுரம் ஒன்று ஆக்கி கொள்ளணும். 4 பக்கங்களும் சமனான அளவை உடைய ஒரு சதுரம் ஒன்று நாங்கள் செய்கிறதுக்கு அதனை செய்ய போகிறோம். நாங்கள் சமனான ஈர்க்கு துண்டுகளை வைத்து கொண்டு ஈர்க்கு துண்டுகளை அப்படியே உடைச்சி எடுத்து அதை சம அளவில் எடுத்து அதை நாங்கள் 4 ஈர்க்கு துண்டுகளையும் சதுர வடிவில் வைத்து ஒரு சதுரம் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் முதலாவது பார்க்கணும் பிள்ளைகள், இந்த இடத்துல 4 ஈர்க்கு துண்டுகளும் சமனாக இருக்குதா? சமனாக இருக்குதா? இங்கே சமனாக இருக்குதா? இங்கே சமனாக இருக்குதா?
இப்படி இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். சதுரமாக இருந்தால் சதுரத்தில் 4 பக்கங்களும் சமனாகவே தான் இருக்கும். செவ்வகமாக இருந்தால் 2 சோடி பக்கங்கள் சமனாக இருக்கும். நாங்கள் இந்த விடையை எடுத்துக்கொண்டால் இதனூடாக ஒரு செவ்வகம்தான் அமைத்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் 2 சமனான பக்கங்கள் காணப்படுகிறது. இந்த விடையை எடுத்துக்கொண்டால் இங்கு 4 புயங்களுமே சமனான நீளத்தை உடையதான ஈர்க்கு துண்டுகள். இந்த இடத்தில் 3 புயம் ஒரே அளவுலையும் இன்னொரு புயம் வித்தியாசமான அளவுலையும் காணப்படுறதுனால இதை கொண்டு எங்களால் ஒரு சதுரம் அமைத்து கொள்ள முடியாது. எனவே பிள்ளைகளே, இது மாதிரி 4 ஈர்க்கு துண்டுகளையும் ஒரே அளவில் இதோ எங்களால் ஒரு சதுரத்தினை அமைத்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளே, 12வது வினாவிற்கு 2வது விடை சரியான விடை. ரைட். இப்போ பிள்ளைகள் நாங்கள் 13வது வினாவுக்குள்ளே போவோம். ரைட். இது ஒரு வித்தியாசமான ஒரு வினா ஒன்றாக காணப்படுகிறது. இது உருக்களுக்கும் எண்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கிறது. இந்த தொடர்பை நாங்கள் அவதானித்து கண்டுபிடிச்சி வெற்றிடத்தில் அந்த தொடர்பு எவ்வாறு மாற்றம் பெறும்ன்றத காணணும். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இங்கே உருவங்கள் 4 தரப்பட்டு அந்த 4 உருவத்திற்கும் பதிலாக 4 இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. 4 வடிவங்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய 4 இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ 4 வடிவத்திற்கும் 4 இலக்கங்கள் தரப்பட்டு எனின் இந்த 4 வடிவங்களுக்கும் இந்த இடைவெளிக்கு பொருந்தக்கூடிய எண் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். நாங்கள் இதான எங்களோட கேள்வி, நல்லா விளங்கிக் கொள்ளணும். 4 தள உருவங்களுக்கும் 4 இலக்கங்கள், இந்த 4 தள உருவங்களுக்கும் 4 இலக்கங்கள் விடைகளில் இருந்து நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். விடைகளில் இருந்து நாங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் புள்ள ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு இலக்கங்களோட ஒப்பிடுறோம். நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு இலக்கத்தோட. இப்போ இங்கே இந்த முக்கோணிக்கு 3 தரப்பட்டிருக்கு, சதுரத்திற்கு 4 தரப்பட்டிருக்குது, செவ்வகத்திற்கு 4 தரப்பட்டுள்ளது, வட்டத்திற்கு 0. இப்படி இந்த எண் பெருமானங்களை இந்த வடிவங்களுக்கு பெருமானங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படின்ற விஷயத்தை நீங்கள் விளங்கி கொண்டிருக்கீங்க. ரைட். இப்போ பார்ப்போம், நாங்கள் இங்கேயும் அதே மாதிரி வடிவங்களுக்கு இலக்கங்களை கொடுக்குறதுக்கு முதல்ல இந்த இடத்துல முக்கோணிக்கு என்ன பெருமானம், சதுரத்துக்கு என்ன பெருமானம், செவ்வகத்துக்கு என்ன பெருமானம், வட்டத்திற்கு என்ன பெருமானம்ன்றத கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல. ரைட். இப்போ பார்ப்போம், இந்த இடத்துல முக்கோணிக்கு 3 ஒன்று தரப்பட்டிருக்குது, சதுரத்திற்கு 4 தரப்பட்டிருக்குது, செவ்வகத்திற்கு 4, வட்டத்திற்கு 4, 0. அப்போ வட்டத்திற்கு 0 பெருமானம் தரப்பட்டிருக்குது, முக்கோணிக்கு 3 தரப்பட்டிருக்குது, சதுரத்திற்கு 4 தரப்பட்டிருக்குது, செவ்வகத்திற்கு 4 தரப்பட்டிருக்குது. இந்த எண்கோளத்தை இந்த எண்களை பார்க்குற நேரத்தில் முக்கோணிக்கு எத்தனை பக்கங்கள் காணப்பட்டதோ பக்க பக்கங்களை தான் இலக்கங்களாக இங்கே தரப்பட்டிருக்குது. முக்கோணிக்கு 3 பக்கங்கள் காணப்படுறதுனால இலக்கம் 3 ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. சதுரத்திற்கு 4 பக்கம் காணப்படுறதால 4 இந்த இலக்கத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி செவ்வகத்திற்கும் 4 பக்கங்கள் காணப்படுறதால இங்கேயும் 4 தரப்பட்டிருக்குது. வட்டத்திற்கு பக்கங்கள் ஏதும் இல்லை, அதனால் ஒன்றுமே இல்லாதனால 0 பெருமானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாவம் பிள்ளைகள், இங்கே இந்த சதுரத்திற்கு அப்போ நாங்கள் 4 கொடுக்கலாம், அங்கே 4 தானே வந்துச்சு. அதே மாதிரி
முக்கோணியிட 3 பக்கங்கள் இருக்கிறதுனால முக்கோணிக்கு 3 பக்கங்கள் கொடுக்கலாம். இங்கே பார்ப்போம் ஐங்கோணி அறுகோணி. இங்கே 1 2 3 4 5 ஐங்கோணியாக காணப்பட்டிருக்கிறதால இதுக்கு நாங்கள் 5 என்ற பெருமானங்களை கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்ப்போம் 1 2 3 4 5 6 அறுகோணியாக காணப்படுறதால இலக்கம் 6 என்ற பெருமானத்தை அங்கே பிரயோகிக்கலாம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் இலக்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம். 6 5 எங்கே 6 5 4 3. அப்போ சரியான விட 3வது விட. இப்போ நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் எந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கு விடையை எடுத்தோம்னு சொல்லி. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். ரைட், இது ஒரு குறியீட்டு அடிப்படையிலான ஒரு வினாவாக காணப்படுது. மிகவும் இலகுவான ஒரு வினா உண்டு. இந்த வினாவை படங்கள் அவதானித்து கொண்டு கடினமாக இருக்குமென்று நீங்கள் எதிர்பார்க்குறது பிழை. சின்ன ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது. இதை நாங்கள் செய்து பார்க்குறது. இப்போ பாருங்கள், அட்டை ஏ. அப்போ இந்த அட்டைக்கு ஏன்னு தான் பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, அட்டை ஏ. இந்த அட்டைக்கு அட்டை பின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதை வச்சு கொண்டு இந்த கேள்வியை வாசித்து விளங்குறதனூடாகத்தான் நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிச்சி கொள்வீங்க. ரைட், இப்போ பார்ப்போம். அட்டை ஏயில் உள்ள இந்த இருக்குது சாய் சதுரம் 2. இது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ரைட், இந்த உருவம் எனும் குறியீட்டின் இடத்தில் பியில் உள்ள நட்சத்திரம், இந்த இருக்கு நட்சத்திரம், இது எனும் குறியீடு அமையுமாறு அட்டை ஏயின் மேல் அட்டை பியினை ஒட்டிய பின் காணக்கூடிய தோற்றத்தை தெரிவு செய்க. இப்போ என்ன செய்கிறேன்டா, ஏ அட்டை, இது ஏ அட்டை, இது பி அட்டை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ஏ அட்டையையும் பி அட்டையும் ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்ட போகிறோம். இப்படி இருக்கிற ரெண்டையும் இப்படியே கொண்டு வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டினதுக்கு பிறகு இங்கே என்ன உருவு இருக்குது, இங்கே என்ன உருவு இருக்குது, இங்கே என்ன உருவு இருக்கிறது தான் இங்கே விடையாக கேட்கப்பட்டிருக்குது. இப்போ பாப்போம் பிள்ளைகள், ஒட்ட சொல்லியிருக்கு எப்படின்னா, இந்த இந்த நடுவில் இருக்கிற இந்த குறியீட்டை கொண்டு, குறியீட்டுக்கு மேலே பி அட்டையில் இருக்கிற இந்த நட்சத்திர குறியீடு வரணும், வருமாறு ஒட்ட சொல்லியிருக்கு. ஒட்டினா கிடைக்கக்கூடிய விடையை கேட்கப்பட்டிருக்குது. அப்போ முதலாவது எங்களுக்கு இந்த உருவம் வரும், ரெண்டாவது இந்த நட்சத்திர குறியீடு வரதுக்கு வரணும், இது ரெண்டாவது, அப்போ இது மூன்றாவது அப்படியே வரும். இப்போ ஒட்டப்பட்ட பின் இப்படி தான் காட்சி அளிக்கும். நாங்கள் இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே இந்த இடத்துல ஒட்டிடுதோம். அப்போ முதலாவது இந்த சதுரத்துக்குள்ள சதுரம்ன்றது வரும், இந்த விடையிலையும் இருக்குது, இந்த விடையிலையும் இருக்குது, இந்த விடையிலே இல்லை, அதனால் இந்த விடை வராது. இப்போ பார்ப்போம், ரெண்டாவது இந்த நட்சத்திர குறியீட்டுக்கு தான் நாங்கள் ரெண்டாவது இலக்கத்தை போடணும், கொண்டு வந்து இங்கே ஒட்டிட்டோமே. அப்போ நட்சத்திர குறியீடு வரணும், இங்கே நட்சத்திர குறியீடு வரல, அதனால் இந்த விடையும் வராது. இந்த விடை சரி. அதுக்கு பிறகு மூன்றாவது போட்டிருக்கக்கூடிய இந்த குறியீடு வருது. அப்போ சரியான விடை மூன்றாவது விடை. இது மிகவும் இலகுவான ஒரு வினா ஒன்று. வாசித்து விளங்குறதுல தான் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ 14வது வினாவை நாங்கள் முடிச்சிட்டோம். 15வது வினாவுக்கு போவோம். ரைட், 15வது வினா, பதினைந்து 16வது வினாக்களில் வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. 15 16 வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். 15வது வினாவில் பாருங்கள், இங்கு
புள்ளிகள் குறிக்கப்பட்டு அடுத்து வரும் புள்ளியை கேட்கப்பட்டிருக்குது. புள்ளிகள் குறிக்கப்பட்டு அடுத்து வரும் புள்ளிகளை கேட்கப்பட்டிருக்குது. ரைட். இப்போ பாருங்க, முதலாவது இடத்துல எத்தனை புள்ளிகள் காணப்படுது? முதலாவது இடத்துல 1 2 3 4 5 6. முதலாவது இடத்துல 6 புள்ளிகள் காணப்படுது. இரண்டாவது இடத்துல 2 4 6 8 10 புள்ளிகள் காணப்படுது. மூன்றாவது இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ நீங்கள் இதே மாதிரி என்ன வேண்டி வரும்? மூன்றாவது இடத்துல 15 காணப்படுது. அப்போ ஒன்றாவது இடத்துல 6, அதுக்கு பிறகு ரெண்டாவது இடத்துல 10, அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல 15. இப்போ நாலாவது இடத்துக்கு வர வேண்டிய புள்ளிகளில் எண்ணிக்கை எத்தனை? ரைட். இப்போ நாங்கள் பார்க்கலாம், 6 10 15ன்னு போயிருக்குது. அப்போ இடைவெளியில் எத்தனை அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தா 6ஓட 4 கூடினால் 10, 10ஓட 5 கூடினால் 15. அப்போ இதுக்கும் இடையில் 4 கூடி இருக்குது, இதுக்கும் இடையில் 5 கூடி இருக்குது. அப்போ இதுக்கும் இடையில் 6 கூடும். 6 கூடினால் எத்தனை? 15ஓட 6 கூடினால் 21. அப்போ இவடத்துக்கு வர வேண்டிய புள்ளி எத்தனை? 21. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும், நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், சதுர எண்கள், முக்கோண எண்கள், இப்படின்னு நாங்கள் எண்களை பார்த்துருக்குறோம். இப்போ நான் சொன்ன எண்களில் இதுவும் ஒரு எண் தொடர் தான். இப்போ உங்களால் தீர்மானிக்கலுமா இது என்னது? ஒற்றை எண்ணா, இரட்டை எண்ணா, சதுர எண்ணா, முக்கோண எண்ணா? உங்களால் கட்டாயம் தீர்மானிக்கலும் இது ஒரு முக்கோண எண். பாருங்க, 1 1ஓட 2 கூடினா 3, 3ஓட 3 கூடினா 6, 6ஓட திரும்ப 4 கூட்டுறோம் 10, 10ஓட 5 கூட்டுறோம் 15, 15ஓட 6 கூட்டுறோம் 21, 21ஓட 7 கூட்டுறோம் 28. இப்படி இலக்கங்கள் தொடரோடராக போய்கொண்டிருக்குது. இது முக்கோண எண். அப்போ இதுவும் முக்கோண எண். பாருங்க பிள்ளைகள், இந்த உருவத்தை முக்கோண வடிவிலேயே காணப்படுது. அதனால் இதுவும் ஒரு முக்கோண எண். ரைட். இப்போ நாங்கள் எண்களை கண்டுபிடிச்சோம். ரைட். அடுத்த வினாவுக்கு வருவோம். நாங்கள் 16வது வினா. இந்த இருக்கு வெற்றிடம். இந்த வெற்றிடத்துக்கு வர வேண்டிய உருவ தெரிவு செய்யணும். ரைட். பாருங்க, இந்த வெற்றிடம் மேலே மேலே இருக்கிறது அப்படியே பாருங்க. இந்த முக்கோணியை இங்கே தூக்கி வச்சிருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த முக்கோணியையும் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்குது. அப்போ இது ரெண்டையும் கொண்டு வந்து ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த ஐங்கோணியை இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஐங்கோணி அதே மாதிரி இந்த ஐங்கோணியையும் இதன் மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த இடத்துலையும் இதே மாதிரி இந்த உருவத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த உருவத்தையும் இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். இப்படி வரும். அப்போ இதுக்கு பொருத்தமான விடை தொகுதியிலிருந்து விடையை தெரிவு செஞ்சால் இந்த இருக்குது ரெண்டாவது விடை. நாங்கள் வரைஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பொருத்தமான உருவை நாங்கள் கண்ணால் பார்க்குறோம், எப்படி அமைஞ்சிருக்குன்றதை பார்க்குறோம். பார்த்துட்டு அதே மாதிரி நாங்கள் பிரதியீடு செஞ்சு பார்க்குறோம், விடையை கண்டுபிடிக்கிறோம். மிகவும் இலகுவான நுட்ப முறைகளை பயன்படுத்துறதனூடாக நுண்ணறிவு வினாக்களுக்கு விடையை எங்களால் கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ரைட். இப்போ நாங்கள் 17வது வினாவுக்கு போவோம். பதினேழாவது வினா
36 அரைவாசியை 3 வகுத்த பின் கிடைக்கும் விடையுடன் 4 கூட்டி வரும் விடை யாது? கேள்வி நல்லா அவதானிக்கணும். 36 அரைவாசியை, அப்போ நாங்கள் 36 எடுக்கிறோம். 36 நாங்கள் அரைவாசி எடுக்கிறோம். 2 வகுத்து அரைவாசி எடுக்கிறோம். 36 அரைவாசி 18. நாங்கள் அப்போ என்ன செய்கிறோம்? 18 எடுத்துட்டோம். 36 அரைவாசியை 18 எடுத்துட்டோம். அதை 3 வகுத்த பின் திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? 3 வகுக்கிறோம். இதே 3 வகுக்கட்டுமாம். வகுத்தால் 6 18. வகுத்த பின் அப்போ வகுத்து எத்தனை எடுத்த விடையா? 6 விடையா எடுத்துட்டோம். வகுத்த பின் அந்த விடையோட 4 கூட்டி வரும் விடை யாது? அந்த விடையோட நாங்கள் 4 கூட்டணும். அப்போ எத்தனை? 10. மிகவும் இலகுவான ஒரு கணித செய்கைகளுடன் கூடிய ஒரு வினா உண்டு. அப்போ விடையாக 10 எங்களால் தெரிவு செய்து கொள்ள முடியும். இலகுவான விடை வாசித்து விளங்குறதுல தான் நீங்கள் செய்கிறது தங்கியுள்ளது. ரைட், இப்போ நாங்கள் 18வது வினாவுக்கு போவோம். தற்போது ஹனியாவின் வயது 17 வருடங்கள் ஆகும். சமீகாவின் வயது 19 வருடங்கள் ஆகும். இன்னும் 2 வருடங்களில் இருவரினது வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? அடிக்கடி வயது தொடர்பான வினாக்கள் வார. இதுக்கு முதல் ஒரு வினா வந்தது வயது மடங்குகளோடு தொடர்பட்டு. இது வயதும் வருடங்களும் தொடர்பட்டு இந்த வினா தரப்பட்டிருக்குது. ரைட், இப்போ பார்ப்போம். ஹனியாவின் வயது 17. அப்போ ஹனியாவோட வயது எத்தனை? 17. சமீகாவின் வயது 19. சமீகாவோட வயது 19 சொல்லப்பட்டிருக்குது. அது தற்போதைய வயது. இப்போ அவங்க இருவருக்கும் உரித்தான வயது. அப்போ 2 பேரையும் வயதுகளை நான் இங்கே இந்த இடத்துல எழுதிட்டேன். அதுக்கு பிறகு இதுவரையும் உள்ளதை நாங்கள் இப்போ குறித்து கொண்டோம். அடுத்தது, இன்னும் 2 வருடங்களில் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? இப்போ என்ன சொல்லப்படுண்டா? இன்றைக்கே வயது தான் 17 19. இன்னும் 2 வருடங்களின் பின் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இந்த இடத்துல பிளவுற என்னதுண்டா, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வயதை கூட்டுது 2 வயதை, அடுத்த ஆளுக்கு கூட்டுறே இல்லை. நிறைய பேர் மாதிரியான பிள்ளைகளை விடுற. ஒரு ஆளுக்கு வயது 2 வயது கூடினால் அடுத்த ஆளுக்கு கூடாமல் விடாது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கால ஓட்டம் இருக்குது. அந்த வயதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, 2 பேருக்கு 2 வயதை கூட்ட போகிறோம். இன்னும் 2 வருடங்களின் பிறகு தானே. ரைட், இப்போ கூட்டி பார்ப்போம். அப்போ இவக்கு 19, இவக்கு 21. இப்போ 2 வருடங்களின் பின், அப்போ 2 வருடங்களை நாங்கள் கூட்டிட்டோம். அதன் பின் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை. அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு 2 பேர் வயதிலையும் கூட்டுத்தொகையை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கூட்ட போகிறோம். 19ஐயும் 21ஐயும் கூட்டி பாருங்க. 2 பேருக்கும் 40 வயது கிடைக்க பெறுகிறது. விடையில் இருக்குது 2வது விடை. அப்போ 2 பேருக்கும் 40 வயது கிடைக்கப்படுகிறது. ரைட், அப்போ வயது தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வார. வருடங்கள் 2 வருடத்துக்கு பிறகு அல்லது 2 வருடத்துக்கு முன்னால் இப்படியான கேள்வி அடிக்கடி வார. 2 வருடத்துக்கு பின்னால் என்று சொன்னால் 2
கூட்டிக் கொள்ளணும். முன்னால்னு சொன்னால் 2 கழிச்சு கொள்ளணும். ரைட். அப்போ வயது தொடர்பான வினாக்களில் நாங்கள் இடர்பட மாட்டோம்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். பத்தொன்பதாவது வினா. இது முக்கியமான ஒரு வினா உண்டு. மின் அலங்கார தோரணை ஒன்றில் மின் அலங்கார தோரணை சிவப்பு நீலம் பச்சை என மின்குமிழ்கள் இணைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிறையில் 37வது இடத்தில் காணப்படும் மின்குமிழின் நிறை யாது? இப்படியான கேள்விகளும் அடிக்கடி வார மின் அலங்கார தோரணை ஒன்று அப்படின்னு சொன்னால் மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு. நீங்கள் இப்போ அண்மையில் சந்திப்பீங்க. பௌத்தர்களில் விழா ஒன்று வெசாக். நாங்கள் சுற்றாடல் பாடத்தில் படிச்சிருக்கிறோம். அந்த வெசாக் தோரணையில் இதே மாதிரி பல நிறங்களை உடைய மின்குமிழ்கள் அங்கு தோரணையிடப்படும். அவ்வாறான ஒரு தோரணையில் சிவப்பு மின்குமிழ் இருக்குது, நீல மின்குமிழ் இருக்குது, பச்சை மின்குமிழ் இருக்குது. 3 மின்குமிழ்களும் மாறி 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 தொடர் ஓடரில் ஒரே நிறையில் அது கட்டப்பட்டிருக்குது. அப்போ எப்படி கட்டப்பட்டிருக்குதுண்டா, இங்கே நீலம் ப்ளூ எழுதுகிறேன், அடுத்ததாக பச்சை க்ரீன், அடுத்ததாக முன்னுக்கு ரெட். இப்போ இது முதலாவது, அதுக்கு அடுத்ததும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ரெட் ப்ளூ க்ரீன், அடுத்ததும் ரெட் ப்ளூ க்ரீன். இப்படி இந்த தொடர் ஓடரில் அந்த மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு இருக்குது. இப்படியான அந்த தொடர் ஓடரில் 100வது இடத்துல இருக்கிற மின்குமிழில் நிறம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இதே மாதிரி 100 வரைக்கும் எழுதி கொண்டு போய் அங்கே விடையை கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு ஒரு சின்ன ஒரு ஷோர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த நுட்பத்தினூடாக நாங்கள் அந்த விடையை சரியாக கண்டுபிடிக்கலாம். இப்படி போகிற ஒழுங்குல 37வது இடத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் இங்கே நாங்கள் பார்க்கணும். சிவப்பு இது 1 2 3, மொத்தமாக எத்தனை நிறங்கள் இருக்குது? 3 நிறங்கள் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, மொத்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது 37வது கொடியிற மின்குமிழில் நிறத்தை. அப்போ 37 நாங்கள் என்ன செய்கிறோம்டா, மேலே இருக்கிற மொத்த நிறங்கள் எண்ணிக்கையால் பிரிக்கிறோம், 3ஆல் பிரிக்கிறோம். இப்போ நாங்கள் 3ஆல் பிரித்து பார்ப்போம். 3க்குள்ளால் 3கள் ஒரு தடவை, ஓர் 3 3, கழிச்சால் 3லேருந்து 3 போனால் 0, திரும்ப 7 அப்படியே கீழே இறக்குறோம். 7க்குள்ளால் 3கள் 2 முறை, 2 6, கழிச்சால் மீதி 1. அப்போ இந்த இடத்துல மீதி 1 வந்திருக்குது. இந்த மீதியை வச்சு கொண்டு தான் பிள்ளைகள் நாங்கள் இந்த வினாவுக்கு நாங்கள் விடையை கண்டுபிடிக்கிறோம். மீதி 1 சொல்கிறது முதலாவது சிவப்பு, 2வது நீலம், 3வது பச்சை. இப்போ மீதி 1 வருமாக இருந்தால் இந்த சிவப்பு நிறத்தை எங்களுக்கு 37வது நிறம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மீதி 2 வருமாக இருந்தால் இந்த நீல நிறம் 2வது இடத்துல இருக்கிற நிறம் வரும். மீதி 3ஆக வர முடியாது, 3க்குள்ளால 3 ஒரு எண்ணிக்கைக்கு வந்துடும். அப்போ மீதி 0மாக இருந்தால் இந்த 3வது இடத்துல வரக்கூடிய நிறத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நல்லா அவதானிங்க, பிரிச்சுட்டு வாரோம். 37வது கொடியிற 37வது மின்குமிழில் நிறத்தை பார்க்குறோம், அதுக்காக 3ஆல் பிரிக்கிறோம். விடையில் மீதி 1 வந்துருக்குது. மீதி 1 வந்ததால் இங்கே முதலாவது நிறமே சிவப்பு இருக்குது. அப்போ முதலாவது நிறத்துக்கு நாங்கள் 1 கொடுக்குறோம், இதுக்கு 2 கொடுக்குறோம், இதுக்கு 0 தான் கொடுக்கணும். அப்போ மீதி வராத 0மாக மீதி வரக்கூடியது வந்தால் கடைசியில் வரிசையில் கடைசியில் இருக்கிற நிறம் தான் நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ மீதி 1 வந்ததால் முதலாவது இருக்கிற சிவப்பு தான் இதுக்கு விடை. பிள்ளைய ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மீதி 1 வந்தால் தொடர் ஓடரில் இருக்கிற முதலாவது நிறத்தையும், மீதி 2 வந்தால் 2வது நிறத்தையும்,
மீதி வராமல் மீதிக்கு பூஜ்ஜியம் வந்தால் மூன்றாவது இடத்துல இருக்கிற நிறத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். இப்போ நாங்கள் இதை 99வது மின்குமிழ்ல நிறம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு பார்க்கலாம். 99 நாங்கள் 3ஆல் பிரிக்கிறோம். பிரித்தால் 3 9 கழிச்சால் 0, இந்த 3 கீழே இருக்கிறோம். இந்த 3 ஒரு முறை 3 விடை 0. இவ்வாறு விடை 0 வந்தால் நாங்கள் கடைசியில் இருக்கிற நிறத்தை நாங்கள் எடுக்கிறோம், இந்த பச்சை நிறம். அப்போ 99வது மின்குமிழின் நிறம் பச்சை நிறம். இப்போ பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். நாங்கள் ஒன்று தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டை ஒன்றின் 2 நிலைகள் உருக்களில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக இலக்கம் 2 உள்ள முகத்திற்கு எதிர்முகத்தில் காணப்படும் இலக்கம் யாது? இப்போ பிள்ளைகள், தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் அதிகமாக வார இதை கண்டுபிடிக்கிறதுல நிறைய மாணவர்கள் இடர்படுற. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லேசான வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுறதுனால நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டிருக்கு. அப்படின்னா தாயக்கட்டை ஒன்றுக்கு 6 முகங்கள் காணப்படுது. 1 தொடக்கம் 6 வரை அதான் இலக்கமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 6 முகங்கள் காணப்படுது. அந்த 6 முகத்திலையும் 1லிருந்து 6 வரையான இலக்கங்கள் காணப்படும். இப்போ இந்த இடத்துல 3 முகம் மாத்திரம் தெரியும். இந்த நிலையிலையும் 3 முகம் மாத்திரம்தான் தெரியும். இது இரண்டுமே 2 தாயக்கட்டைகள் அல்ல. ஒரே தாயக்கட்டையில் 2 நிலைகள் காட்டப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ இந்த 2 நிலைகளையும் எடுத்துக்கொண்டு தான் தாயக்கட்டையிட எதிர் திசையை நாங்கள் காண போகிறோம். அப்போ தாயக்கட்டையிட எதிர் திசைன்னு பார நேரம் மேலுக்கும் கீழுக்கும். அப்போ எதிர் திசைன்றது தான் ஒருபோதும் தாயக்கட்டையிட எதிர் திசைகள் எங்களுக்கு இந்த வரைந்த இது மாதிரியான இந்த நிலையில் காண முடியாது. எதிர் திசை கீழே மறைஞ்சு தான் இருக்கும். அயல் பக்க முகங்கள் தான் எப்போவுமே காட்சி அளிக்கும். வரையப்பட்ட இந்த தாயக்கட்டையில் எதிர் திசைகளை எங்களால் பார்க்க முடியாது. எங்களால் அயல் பக்கத்தை தான் பார்க்க முடியும். மாறாக இதே மாதிரியான ஒரு தாயக்கட்டையை ஒட்டுவதற்கு முன்புள்ள நிலையில் 6 முகத்தையும் எங்களால் கண்ணால் இதே மாதிரி ஒரே பார்வையில் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இது ஒட்டிய பின்பு உள்ள ஒரு தாயக்கட்டையிட 2 நிலைகள். ரைட். அதற்கு அமைவாக இலக்கம் 2 உள்ள முகத்திற்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற இலக்கம் எது என்று கேட்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல இலக்கம் 2 காட்டப்பட இல்லை. இப்போ நாங்கள் 2க்கு எதிர் திசையை காணணும். அதனால் நாங்கள் இங்கே வெட்டு முறையின் மூலமாக சோடியாக இருக்கக்கூடிய இலக்கங்களை வெட்டி பார்க்குறோம், எங்களால் கண்டுபிடிக்க முடியுமாண்டு. அப்போ நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட இந்த தாயக்கட்டைன்னு சொல்லப்பட்டதால் 1 தொடக்கம் 6 வரை நாங்கள் அந்த இலக்கங்களை வரைவோம். 1 தொடக்கம் 6 வரை அந்த இலக்கங்களை நாங்கள் வரைவோம். 1 2 3 4 5 6. அப்போ இந்த 6 இலக்கங்களும் தான் இந்த தாயக்கட்டையில் காணப்படுது. இங்கேயும் ஒரே மாதிரியான இலக்கங்கள் காணப்படுதானதை பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ நாங்கள் 3க்கு எதிர் திசையை பார்ப்போம். ஏன்னா இங்கேயும் இருக்கிற ஒரு இலக்கத்தை தான் நாங்கள் பொதுவான இலக்கமாக எடுத்து 3க்கு எதிர் திசையில் என்ன வருதுன்னதை பார்ப்போம். இப்போ 3 நாங்கள் எடுத்தோம்னா 3க்கு 3 எதிர் திசையாக வருமா? இல்லை. அதனால் நாங்கள் இந்த 3 வெட்டி விடுறோம். 3க்கு 3 எதிர் திசையாக வர முடியாது.
இந்த இடத்துல பார்ப்போம், இங்கே 3 தெரிஞ்சால் இங்கே 5 தெரியுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர் திசைகள் தெரியாது, அயல் திசைகள் அயல் பக்கத்தில் இருக்கிற முகங்கள் தான் உண்டு கொண்டு தெரியும். அப்போ இந்த 3 தெரிஞ்சாலும் இந்த 5 தெரியுது. எனவே இந்த 3க்கு இந்த 5 எதிர் திசை அல்ல, இந்த 3க்கு இந்த 3 பக்க திசை. ரைட், அதனால் இந்த 3க்கு எதிர் திசையாக 5 வர முடியாது, 5ஐயும் வெட்டிட்டேன். இப்போ இந்த 3 தெரிஞ்சாலும் இந்த 6 தெரியுது. எனவே இந்த 3க்கு 6 எதிர் திசையாக முடியாது, அயல் பக்கம். எனவே 6ஐயும் வெட்டுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இந்த 3 தெரிஞ்சாலும் இந்த 4 தெரியுது. அப்போ இந்த 3க்கு இந்த 4 எதிர் திசை அல்ல, இந்த 3க்கு இந்த 4 அயல் பக்கம். எனவே நாங்கள் 4ஐயும் இதிலிருந்து வெட்டி கொள்கிறோம். இங்கே பார்ப்போம், இங்கே 3 தெரிஞ்சாலும் இங்கே 1 தெரியுது, 3 தெரிஞ்சால் அங்கே 1 தெரியுது. எனவே 3க்கு 1 எதிர் திசை அல்ல, 3க்கு 1 அயல் பக்கம்ன்றதுனால நாங்கள் 1ஐ வெட்டுறோம். வெட்டினதே போல இப்போ எங்களுக்கு மீதியாக எது கிடைக்குதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு மீதியாக கிடைக்குது 2. இந்த 1 3 4 5 6 இதெல்லாம் வெட்டப்பட்டிருக்குது. மீதியாக கிடைச்சது 2. அப்போ நாங்கள் தெரிவு செஞ்ச இலக்கம் 3. அப்போ 3க்கு தான் 2 எதிர் திசை, 3க்கு 2 எதிர் திசை. எனவே பிள்ளைகளே, கேட்கப்பட்ட கேள்வி 2க்கு எதிர் திசை எது? 3க்கு 2னா 2க்கு 3 தான் எதிர் திசை, 3க்கு 2னா 2க்கு 3 தான் எதிர் திசை. எனவே 2க்கு 3 தான் எதிர் திசை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தாயக்கட்டை தொடர்பாக வர நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் வெட்டு முறை மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, சுழற்சி முறை அப்படின்ற முறைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் தாயக்கட்டைகள் இங்கே 3 இங்கே 3 ஒரு சோடி காணப்பட்டது போல 2 சோடி இலக்கங்கள் காணப்படும். இங்கே 5 காணப்பட்டால் இந்த இடத்துல ஏதாவது இடத்துல 5 காணப்படும். அது மாதிரி 2 சோடிகள் காணப்பட்டால் நாங்கள் சுழற்சி முறைகளை பயன்படுத்தி நாங்கள் இலக்கங்களை வெட்டி எதிர் திசைகளை காணுவோம். இந்த இடத்துல நாங்கள் வெட்டு முறையை வெறுமனே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் ஒரு சோடி இலக்கங்கள் தான் சமனாக காணப்பட்டதனால். ரைட், நான் நினைக்கிறேன் இந்த வினாவுக்கான விடை உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியான முறைகளை கையாண்டு தாயக்கட்டை தொடர்பான வினாக்களுக்கு விடையை அணுகுவதன் மூலம் இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும்.